ஒரு ட்ராவல் விளாக் பார்க்கணுமா? என்ன ட்ராவல்னால் நான் ஒரு பியூட்டிஷியன், ஒரு மேக்கப் ஆர்டர் வந்திருக்கு. அது காஸ்மெட்டிக் திங்ஸ் தான் வாங்க போகிறேன். என்னென்ன காஸ்மெட்டிக் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு விளாக்காக போட போகிறேன். நான் போய் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். அது என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணுறேன், எங்கெங்கே போகிறோம் வரோன்னு, என்ன திங்ஸ் யூஸ் பண்ணுறோம்னு கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி டிஎன்எல்ஏ திருநெல்வேலியிலே வாங்கிடுவோம். அது வீட்டு பக்கத்துலேயே இருந்தது. மதுரையில் எங்கே இருக்குன்னு தெரில. நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தோம்னா அண்ணா நகர் காட்டுச்சு. சரி சுகுணா ஸ்டோர் கிட்ட போய் பார்ப்போம். இங்கே போய் பார்த்தோம்னா சுகுணா ஸ்டோர்லேருந்து அப்படியே அண்ணா நகர் போனோம். எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. அப்புறம் தெப்பக்குளம் போய் பார்த்தோம், அங்கேயும் கிடைக்கவே இல்லை. 3 பார்லரில் போய் கேட்டு வந்தேன். அவங்க 3 பேருமே ஆன்சரே பண்ண மாட்டேன்ட்டாங்க. இங்கே வாங்குவோம் இங்கே வாங்கன்றாங்க, ஒழுங்காக பதிலே சொல்ல மாட்டேன்ட்டாங்க. 3 பார்லர் எங்கெங்கன்னா சுகுணா ஸ்டோர், அண்ணா நகர், அப்புறம் சிலூர் 3 இடத்துலையும் கேட்டேன், சொல்லவே இல்லை. அடுத்து நெட்டை பார்த்து டவுனுக்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்து சரி டவுனுக்குள்ளேயே போயிடுவோம் ஒரே தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூபா காஸ்மெட்டிக் தான் வந்தோம். உண்மையிலேயே நிறையா இருந்தது, நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்தது. அப்புறம் கரெக்டாக கோயில் வாசலுக்கே வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி கோயில் வாசல்கிட்ட நின்று ஒரு வீடியோ எடுனா என் வீட்டுக்கார் என்னென்ன வேலை பார்த்து வச்சுருக்காங்கன்னு பாருங்களேன். அப்புறம் அப்படியே ஒரு கவரிங் கடைக்கு போய் அங்கே தான் இருக்கப்போ அடகு போயிடுச்சு கவரிங்காக எடுத்துக்கிட்டு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருந்துச்சு, அதனால ஒரு சின்ன செயின் வாங்கியிருந்தேன். கடைசி அந்த செயின் ஆட் பண்ணுறேன். அப்புறம் அவங்க அக்கா வீட்டுக்கு போனோம். இந்த ஏடிஎம் ஏன் நான் வீடியோ எடுத்தேன்னா, இந்த ஏடிஎம்மில் தான் ஃபஸ்ட்டு நான் போய் பணம் எடுத்தேன் செல்லூரில். அதனால் இப்போ ஒரு நர்வஸ் ஒரு ஃபீலிங்ஸ்லாம் தனியாக இருந்தது. அதனால தான் அந்த ஏடிஎம்மை வந்து நான் கவர் பண்ணி வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு யார் ஏடிஎம்மில் காசு எடுக்கும்போது ஒரு நர்வஸ் இருந்துச்சா, எனக்கு இன்ன வரைக்கும் அந்த நர்வஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அது எதனால் என்னென்னு தெரியாது. தன்விதா உம்மா கொடுன்னு சொன்னால் அது உம்மா கொடுத்து விளையாடிக்கிட்டு இருந்துச்சு. அப்படியே கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே வீட்டில் விளக்கு தான் ஏற்றினேன். இந்த முட்டை வந்து 120 அப்புறம் அப்படியே ஸ்வீட்டு அவங்களுக்கு வாங்கினதுலேயே நான் கொஞ்சம் எனக்கு வேணும் அப்படின்னு இந்த தூள் பண்ணு தான் என்னோடய ஃபேவரட். உங்களுக்கு தூள் பண்ணு பிடிக்குமா என்னன்னு சொல்லுங்கள். அப்புறம் விஸ்வேஸ்க்கு வந்து பனானா ரொம்ப பிடிக்கும். அந்த பனானாங்கனை வந்து இந்த டெம்போவில் போட்டு இந்த முட்டை, இந்த பனானா, இந்த மாம்பழம் இதெல்லாம் வச்சுருந்தாங்க, அதை வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் வந்து இது வந்து டவுனுக்குள்ளே தான் வாங்கினேன். இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் ரேட் தான் ரொம்ப கூட, 120 சொல்லியிருந்தாங்க. அப்புறம் என்னென்ன வாங்கினோன்னு பார்ப்போமா. இந்த பான்ஸ் மாய்ஸ்சரைசர் வாங்கியிருந்தேன். அப்புறம் இந்த த்ரெட்டு என்கிட்ட மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த த்ரெட்டை தான் வாங்கினேன். அப்புறம் இந்த ஜுவல் எனக்காக வாங்கினேன். அப்புறம் இந்த செட்டிங் ஸ்ப்ரே, இது தான் அந்த செயின் சொல்லியிருந்தேன்ல, இந்த செயினை நான் வந்து கடைசியாக காட்டுறேன் அப்படின்ட்டு. இது தான் அந்த செயினு. அதோட பிந்தி எனக்காக ஒரு பிந்தி வாங்கியிருந்தேன். அப்புறம் சரி நைட்டு போயிட்டு வந்ததே டயர்டாக இருக்குன்னு சமைக்கவில்லை, அதோட சாப்பாடு வெளியே தான் வாங்கியிருந்தோம். இப்போ கேஎஃப்சி சிக்கன் மாதிரியே ஹோட்டல்லே நார்மல் ஹோட்டல்லே போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.